ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேறு லெவலான ஒரு நியூஸ் வந்து கிடச்சிருக்கு. என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் மீண்டும் வந்து கனமழை தொடரும் சொல்லிட்டு இப்போ ரீசெண்டாக ஒரு தகவல் கிடச்சிருக்கு. டிசம்பர் 9 வரைக்கும் வந்து மழைகள் தொடரும் சொல்லிட்டு இப்போ ஒரு வேறு லெவலான ஒரு தகவல் கிடச்சிருக்குன்னே சொல்லலாம். ஆனால் அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி என்னென்ன மாவட்டத்துக்குலாம் வந்து மீண்டும் கனமழை தொடரும், என்னென்ன மாவட்டத்துக்கு மேபி லீவ் வந்து கொடுக்கறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது, எல்லாமே ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு அண்ட் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கோங்க. நம்ம வந்து ஸ்கூல் ஆல்ரெடி இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றியும் அப்புறம் வந்து எஜுகேஷன் ரிலேட்டடாகப்பட்ட இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து நம்புறேன். மறக்காமல் வந்து இப்போயே வந்து பண்ணிடுங்க. இப்போ நம்ம வந்து மெயின் டாபிக் வந்து வரலாம். ஸோ தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த சில நாட்களாக ரொம்பவே வந்து அதிகபட்சமாக மழைகள் தொடருன்னே சொல்லலாம். இந்த நிலைமையில் வந்து மீண்டும் கனமழை தொடரும் சொல்லிட்டு இப்போ வந்து ஒரு தகவல் கிடச்சிருக்குன்னே சொல்லலாம். யார் கொடுத்தாங்க அப்படின்னா இந்திய வானிலை ஆய்வு மையம் தான் வந்து இப்போ ரீசெண்டாக கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் மீண்டும் வந்து கனமழை தொடரும் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதனால் கூட கேரளாவுக்கும் வந்து அதிகபட்சமாக பெய்யும் சொல்லிட்டு இப்போ தகவல் கிடைச்சிருக்கு. இதை ஒட்டியே மீண்டும் வந்து பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்படுமான்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பீங்க. ஸோ கண்டிப்பாக வந்து வாய்ப்புகள் உள்ளது. என்னென்ன மாவட்டத்துக்கும் வந்து அதிகபட்சமாக கனமழை பெய்யும் சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கும்போது மொதல் மாவட்டம் வந்து எதை லிஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா விழுப்புரம் மாவட்டம் தான். விழுப்புரமும் அப்புறம் வந்து கடலூர் மாவட்டத்துக்கும் வந்து அதிகபட்சமாக மீண்டும் வந்து கனமழை தொடரும் சொல்லிட்டு இப்போ வந்து ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. இந்த ரெண்டு மாவட்டத்துக்கும் ஆல்ரெடி வந்து இன்னைக்கு லீவ் வந்து கொடுத்துட்டாங்க. மறுபடியும் வந்து அதிகபட்சமாக மழை வந்து பெய்யும் சொல்லிட்டு இப்போ வந்து தகவல் கிடைச்சிருக்கு. அப்புறம் வந்து திருவண்ணாமலைக்கும் வந்து அதிகபட்சமாக பெய்யும் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டம், சேலம் பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. சேலத்தில் அதிகமாக மழைகள் பெஞ்சிச்சு, ஆனால் வந்து விடுமுறை வந்து அளிக்கப்படலை. மீண்டும் வந்து கனமழை அந்த மாவட்டத்துக்கு வந்து பெய்யும் சொல்லிட்டு இப்போ சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து கிருஷ்ணகிரி, அப்புறம் வந்து முக்கியமாக வந்து விழுப்புரமும் புதுச்சேரியும் வந்து மீண்டும் வந்து கனமழை தொடரும் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதனால விழுப்புரம் பொறுத்த வரைக்கும் எனக்குமே லீவ் வந்து கொடுத்துட்டாங்க. புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு மட்டும்தான் வந்து லீவ் வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த ரெண்டு மாவட்டத்துக்கு புதுச்சேரியும் அண்ட் விழுப்புரம் மாவட்டத்துக்கும் வந்து நாளைக்கு மீண்டும் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் இதெல்லாம் தவிர வந்து இன்னும் சில மாவட்டத்துக்குலாம் வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து என்னென்ன மாவட்டம் அப்படின்னா நீலகிரி மாவட்டத்துக்கு வந்து அதிகமாக பெய்யும் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து கோயம்புத்தூர், அப்புறம் வந்து ஈரோடு, கரூர், அப்புறம் வந்து திருச்சிராப்பள்ளி மாவட்டத்துக்கும் வந்து அதிகபட்சமாக பெய்யும் சொல்லிட்டு வந்து தகவல் கிடச்சிருக்கு. அப்புறம் வந்து பெரம்பலூர், நாமக்கல், சேலம் நான் வந்து சொல்லிட்டேன். அப்புறம் வந்து தருமபுரி மாவட்டத்துக்கும் வந்து அதிகபட்சமாக வந்து பெய்யும் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. கிருஷ்ணகிரி நம்ம வந்து ஆல்ரெடி மென்ஷன் பண்ணிட்டோம். அப்புறம் வந்து மதுரை, விருதுநகர், அப்புறம் வந்து திண்டுக்கல் மாவட்டத்துக்கும் வந்து பெய்யும் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து கன்னியாகுமரி மாவட்டம். இப்போ நம்ம சொன்ன மாவட்டத்தில் இருந்து கண்டிப்பாக வந்து தமிழ்நாட்டில் கனமழை தொடரதான் போகுது. ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி டிசம்பர் 9 வரைக்கும் வந்து தமிழ்நாட்டில் கனமழை தொடரும் சொல்லிட்டு தகவல் கிடைச்சிருக்கு. அதனால இப்போ நான் சொல்லாத மாவட்டத்தை கூடியும் வந்து மேபி நாளைக்கு வந்து கனமழை தொடரும் வந்து வாய்ப்புகள் அதிகபட்சமாக வந்து உள்ளது. ஏன்னா இது ஃபுல்லாகவே வந்து மழை சீசன்னால வந்து எந்தெந்த மாவட்டத்துக்கு வந்து அதிகமாக பெய்யும் சொல்லிட்டு நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. திடீர்னு பெய்யுறது, திடீர்னு வந்து விடுமுறை கொடுப்பாங்க. அதனால நம்ம வந்து இதுவுமே சொல்ல முடியாது. மேபி நாளைக்கு எங்கே கண்டிப்பாக நான் வந்து லிஸ்ட் பண்ண மாதிரி விழுப்புரம் மாவட்டத்துக்கும் புதுச்சேரி மாவட்டத்துக்கும் வந்து விடுமுறை அளிக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்கு. நீங்கள் பார்க்குற ஏரியாவில் இருந்து மழைகள் பெய்தா இல்லை இல்லையான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம சொன்ன மாவட்டத்துக்கு இருந்து கண்டிப்பாக நாளைக்கு அதிகபட்சமாக விடுமுறை கொடுக்கறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்கு. இந்த வீடியோ கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்து பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் வந்து லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி ஸ்கூல் ஆல்ரெடி இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றியும் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு அண்ட் சப்ஸ்கிரைபும் வந்து பண்ணிக்கோங்க.